கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? ம் சர்க்குலர் மோஷன் பார்க்கலாம். ரைட்? ஓகே. ஸோ சர்க்குலர் மோஷன்ல அதுவும் ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் என்ன கிடைவட்ட இயக்கம். கிடைவட்ட இயக்கத்துல ஸ்பெஷலான ஒரு கேஸ் என்னது? பூந்த இயக்கம். ரைட்? ஸோ இந்த பூந்த இயக்கத்தை ஒரு என்ன பண்ணலாம்? லைட்டாக மேலும் பார்த்துட்டு கொஸ்டின் ரைட்? சரி. அப்போ தாக்குற ஃபோர்ஸஸ் இருக்கு பிடிச்சிக்கலாம். ரைட்? என்ன ஃபோர்ஸ் தாக்குவாங்க? எங்கே இருக்கும்? விசை இருக்கும். அப்போ இது 2 மட்டும் தான் பார்க்குற ஃபோர்ஸ். ஓகேவா? நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறது இந்த மைய நாட்டரிஸ் அதனோட சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ரைட்? இப்ப இதுக்கான ஃபேவரட் டயக்ராம் வந்து மட்டும் தான். ஃபோர்ஸுக்கான ஃபேவரட் டயக்ராம் இது தான். இன்ஜினுக்கும் 2 டபிள்யூ இருக்கு. ஓகே, சும்மா மேலோட்டமா பார்க்கலாம். ஸோ டீடோட கிடைக்க போறதுனால இங்கே சமப்படுத்தப்படும். பட் கிடைக்கூட சமப்படுற யாரும் இல்லை. கிடைக்கூட கட்டாயம் இருந்தாகணும். அந்த விசையை என்ன குறிப்பிடுவாங்க? நம்மளோட மைய நடுக்கம் எடுக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சிருக்கும் கிடைவட்டைக்கு தாட்டுறதுக்கு என்ன இருக்கணும்? மையத்தை நோக்கின ஒரு ஆர்மில் இருக்கணும். சரி, ஆர்மில் இருந்தா அந்த அந்த பாடியோட திணிகள் என்ன மைய நட்டு விசை ரைட். அந்த மைய நட்டு விசை யார் விழுங்குவா? ஈடன் நினைச்சப்படும். சரி, ஸோ தேவையான குவான்டிட்டிஸ் ஓகே. ஸோ தேவையான புரிஞ்சுக்கலாம். பேர் இது இந்த இருமையாரு. சரி, அப்ப என்ன செய்வோம்? ஸோ நிலைக்குத்த விலையில் என்ன செய்யணும்? பூஜ்ஜியமா இருக்கு. ஏன் இந்த விலை வந்து நிலைக்குள்ள என்ன பண்ணுது? மூவ்மெண்ட். ரைட்? அப்ப நிலைக்குத்த என்ன? விலை பூஜ்ஜியம். ஓகே, டி பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு சரி. அடுத்து டி சைன் தீட்டாவே சடனா இருப்பாங்க மைய நாட்டு ஓகே. இப்போ என்னது? ஸோ இதுக்கு ஒரு கோண வேகம் இருக்காங்க. கோண வேகம் இருப்பாங்க. அதனால நேர்கோட்டு வேகமும் நேர்கோட்டு வேகமும் இருக்கும். கோண வேகம் அல்லது நேர்கோட்டு வேகம். அப்போ நீ தொடர்பு என்ன பண்ணப்படும்? ஸோ இந்த ரேடியஸ் செய்த ஆரம்பிச்சு என்றால் எனக்கு சாதிக்க வேண்டிய சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? மையத்தை நோக்கி எப்சம் இந்த டி சைன் தீட்டாவை டி சைன் தீட்டா இன்டு ஆர்மிகள் என்ன தேவைப்படும்? ஸோ மையனாக ஆர்மிகள் ஏ சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 ஆர் ஒமேகா ஸ்கொயர் அல்லது வி ஸ்கொயரோடு பிரேனை போட்டுக்கணும். எயிட் ஆர் ஒமேகா ஸ்கொயர் வி ஸ்கொயரோடு சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ டி நாம பண்ணுறதுக்காக இதை வச்சுக்கலாம். இந்த டிக்கு கேன்சல் ஆகும். அப்போ tan theta ஆகும். ஸோ tan theta equal to என்ன கேன்சல் ஆகும்? ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஓவர் ஜி அல்லது வி ஸ்கொயர் ஓவர் ஜி. சரி, ஸோ இது என்ன தொடர்பு? இங்கே நிலைக்கு தொடர்பு இருக்கணும், தீட்டா இருக்கும். வேறு சில பிள்ளைங்க ஒமேகா தூரம் தொடர்பு. இப்போ என்ன செய்யணும்? கேட்க ஸோ நம்மளோட கொஷனுக்குள்ள போகலாம். ரைட். ஸோ என்ன நடக்குது? ஒரு பூம்பியக்கம் வந்து 6 இதனுடைய ஒரு துணைக்கு பூம்பிக்கு தர போகுது. அண்ட் எப்படின்னா அதுல ஆரை வந்து ஆரம்பத்தில் என்ன இருக்கு? எல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன செய்யுது? குச்சி எல்லாம் மாற்றப்படுது. அப்போ அதுக்குரிய ஒர்க் என்ன? டோட்டல் ஒர்க் என்னன்னு கேட்கிறேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன நடந்திருக்கு? ஸோ வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெலோசிட்டி கூடியிருக்கும். அதுக்கு ஒரு ஒர்க் செய்யணும். அண்ட் நிறைய பேர் கன்சிடர் பண்ணாத ஒன்று என்னது? அதில் நினைவுக்கு ஹைட் மியூசியம் இருக்கும் கூடியிருக்கும். அப்போ இந்த வினை யாரு? நம்ம செய்யணுங்க டி. ஸோ இந்த லென்த் மாறக்கூடாதுன்றா தோல்வியோட லென்த் இடைநிலை மாறக்கூடாதுன்ற என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ எல்லாரும் ரொட்டி எல்லாருக்கும் கட்டாயம் செய்யணும். வெளியில போயிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 ஒர்க் செய்யணும். ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்? நான் கைனடிக் எனர்ஜியை கூட்டி விட்டுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டு விட்டுருக்கணும். நம்ம ரெண்டையும் கண்டுபிடிட்டு கூட்டிட்டு
அப்போ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஏழு 12 இந்த ஆங்கிள் வரும் 30 ரைட். அதோட இது 58 12 இந்த ஆங்கிள் வந்து 30 ஆகும். ஸோ நான் என்ன போறேன், ஆங்கிள் என்ன பண்ண போறேன், 50 இருந்து 60 ஆக்க போறேன். அதுக்குரிய ஒர்க் தான் கேட்டு ரைட். ஓகே சரி, அப்போ எனக்கு ஆங்கிளோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தெரியும். ஸோ டேனையும் பி ஸ்கேர்டோட ஆர்ஜி என்ன செய்யலாம் தெரியும். அந்த ஈக்குவேஷன் பாவிச்சா ரெண்டு ஆங்கிளுக்கும் பாவிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், tan 30. So tan 30 equal to v1 square over h. Okay. The v1 square and v1 square and so 3 root 3 kgv kg. Okay. அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் வச்சு tan 60 equal to v2 square over v2 square over root 3 h. இந்த v2 square என்ன, v2 square என்ன, 3 எழுதுங்க. ஓகேவா ரைட். அப்போ வெலோசிட்டியோட ஸ்கேரை கண்டேன் ரைட். அதை மட்டும் எனக்கு ரீசன் என்னென்ன, நான் போட போகிற கைனடிக் ஈக்குவேஷன் கைனடிக் எனர்ஜிக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கிறது பி ஸ்கேர் தான் போகுது. ஓகே ரைட். ஓகே தென் ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளேஸ் பண்ணுறதுக்குரிய ஒர்க் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அதை நெக்ஸ்ட் ஈவன் என்ன, ஸோ ஈவன் என்ன வரும், half into 6 into v2 square minus half into 6 into v1 square right. இந்த ஸோ 3m common எடுக்கும், 3m common எடுத்தால் ஸோ v2 square minus v1 square right. ஸோ v2 square என்னது v1 square என்னது 3 ஸோ என்னது ஒரு தேவை கிடைக்கும் தெரிவிக்க. இப்போ என்ஜி என்ன காமன் எடுத்தால் என்ன காமன் எடுத்தால் ஸோ 9 minus 15. ஓகேவா. ஸோ இதான் என்னது, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ கைனடிக் எனர்ஜி மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் போயிருக்கும். ஸோ அது விருப்பத்தை யாரும் செய்யணும், நான் செய்யணும். அப்போ ஒரு 8 வச்சுட்டு அவரை செய்யணும். ஓகே. ஸோ அடுத்து என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடியிருக்கும். ஓகே, அப்போ எனக்கு இந்த ஹைட் வேணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன், ஸோ நீங்கள் ட்ரையாங்கிள் தெரியும் ரைட். ஸோ இது என்ன இருக்கும், 50 எல்லாம் இருக்கும், ரெண்டு இது இல்லை. இது எனக்கு 50 minus இல்லை, 50 minus ஓகே. இந்த என்ன இருக்காங்க 50 minus இதெல்லாம் இருக்கும். சரி, இதனால என்ன பண்ணியிருக்கிறாரு, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை செஞ்சப்போ E2 பார்க்கும். E2 என்னது, ஸோ 6mv into ஸோ டேட்டா ஹெச் வந்து இது இருக்கு. ஸோ இது ஒரு 3 இதையும் கழிச்சு விட்டு ஒரு 3 minus MV into B 3 minus. சரி, இப்போ என்ன கேட்டது டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க் E equal to V1 plus ஸோ என்ன எடுக்கலாம், இங்கே கொண்டு எடுக்கிறது இங்கே கொண்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ 9 செயல் இந்த டி 6 ஒரு முறை கழிப்படும் இந்த சொல்லியிருக்கிறேன். ஸோ இது செய்யப்படுறது நீங்கள் ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ இனி வர டேஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் உங்களோட கிளாஸ் கன்ஃபார்ம் வச்சு பண்ணுங்க. வெரி ஷார்ப்லி விடுங்க. ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் இட் டுடே. ஹேவ் அ குட்